ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக் வித் கோமல் ஷோவில் நம்ம கிரேஸ் அக்கா செஞ்ச ஸ்பினாச் வச்சு ஒரு சூப்பராக ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை ஸ்பினாச் ரெண்டுமே ஒன்று தான். இதோட லீவ்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ லீவ்ஸ் மட்டும் எடுத்து காம்பு ஓரமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4-5 பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்லாம் கிடையாது. உங்களுக்கு ரோல் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பாலக்கீரையை கட் பண்ணி வச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் கார்ன் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ இதான் கரெக்டான டெக்ஸ்சரு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண பாலக் மிக்சரை கொஞ்சம் பேட்சாக போட்டு நம்ம ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய பாலக்கீரை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண பாருங்கள், பிகாஸ் நிறைய ஆயில் பிடிக்குது. இப்போ கிறிஸ்பியான பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இல்லைனா உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம மிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா பாலக்கீரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் போல் வறுத்த வெள்ளையில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம சாட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. இப்போ இந்த பாலக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கிங்க. இப்போ அது கூட ஃபினிஷிங் டச்சாக நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்பினாச் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். டேஸ்ட்டு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கசக்குமோன்னு பார்த்தா நிஜமாக கசக்கவே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு நீங்கள் கார்ன் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.